السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வரந்த சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே சூரத்துல் ஹுஜராத் என்ற 49வது சூறாவிலே கூறப்பட்டிருக்கின்ற சில உபதேசங்களை, வாழ்வியல் வழிமுறைகளை நாம் அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே அந்த சூறாவினுடைய 11வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா 3 உபதேசங்களை கூறுகின்றார். முதலாவது உபதேசம், யாரையும் இழிவாக தாழ்வாக நினைக்கக்கூடாது, கருதக்கூடாது என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இரண்டாவதாக, யாரையும் குறைத்து மதிப்பிட்டு நீங்கள் குறை சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். இந்த 2 அறிவுரைகளையும் நேற்றைய முன்தினமும் நாம் அறிந்திருக்கின்றோம். ஏன் தாழ்வாக கருதக்கூடாது என்றால், ஒரு மூமினுடைய மான மரியாதை என்பது காபத்துல்லாவை விட சிறந்தது. அது மட்டுமல்ல, எப்படி ஹஜ்ஜுடைய மாதமான துல்ஹஜ் மாதம், அந்த மக்கமா நகரம், அது போன்ற அந்த நாள் எவ்வளவோ சிறந்ததோ, அது போன்று ஒரு முஸ்லிமுடைய உயிரும் பொருளும் மானமும் சிறந்து என்பதாக பெருமானார் சொன்னார்கள் என்ற விளக்கத்தை நாம் உங்களுக்கு அறிந்திருக்கிறோம். இந்த ஹதீஸை அப்துல்லா உமர் அறிவிக்கிறார்கள். புகாரி ஷரீஃபினுடைய 1742வது ஹதீஸ். பெருமானார் சொன்னாங்க, ஃபைன் அல்லாஹ் ஹர்ரம் அலைக்கும் திமாக்கும் வ அம்வாலக்கும் வ அராலக்கும் கஹுர்மத் யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. எப்படி இந்த நாள் நாட்டில் சேருது, அந்த அரஃபாவுடைய நாள் எப்படி சிறந்ததோ, அது மாதிரி அந்த துல்ஹஜ் மாதம் எப்படி சிறந்ததோ, அந்த மக்கமா நகரம் எப்படி சிறந்தோ, அதே மாதிரி தான் ஒரு முஸ்லிமுடைய உயிரின் விஷயத்திலே, அவனுடைய பொருளின் விஷயத்திலே, அவனுடைய மான மரியாதையை காப்பாற்றுகிற விஷயத்திலே ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். அந்த விளக்கம் உங்களுக்கு கடந்த 2 தினங்களிலே சொல்லப்பட்டிருக்க. அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய 3வது உபதேசம் என்னவென்றால், வலா தனாபஸு பில் அல்காப், வலா தனாபஸு பில் அல்காப், மனதை புண்படுத்துகின்ற பட்ட பெயர்களால் அழைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். கூறிட்டு அல்லாஹ் தஆலா கூறுகிறார், பேச நிஸ்புர் ஃபுசூக் பாதல் ஈமான், இறை நம்பிக்கைக்கு பிறகு பாவமான பெயரை கொண்டு அழைப்பது கெட்டதாக இருக்கிறது. யார் இந்த பாவத்திலிருந்து நீட்சி பெறவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அன்பிற்கினியவர்களே, பொதுவாகவே புனை பெயர், பட்ட பெயர் என்பது பலருக்கும் இருக்கும். அது மரபகத்திலே ஒவ்வொரு மனிதருக்கும் 3 வகையான பெயர்கள் இருக்கும். ஒன்று சொந்த பெயர், அதுக்கு இஸ்மி என்பதாக சொல்வார். சொந்த பெயர் ஒன்று இருக்கும். லக்கபு என்றால் புனை பெயர், பட்ட பெயர் இருக்கும். அவரிடத்தில் இருக்கின்ற ஏதோ ஒரு தன்மையை கொண்டு, அது நல்லதோ கெட்டதோ ஒரு தன்மையை கொண்டு அவரிடத்திலே அந்த பட்ட பெயர் புனை பெயர். இரண்டாவது புண்ணிய தீர்வாக சொல்வார். புண்ணியத்தை என்று சொன்னால் இன்னாருடைய மகன், இன்னாருடைய தந்தை என்பதாக சொல்லக்கூடிய புண்ணிய தீர்வாக சொல்லப்படும். ஒரு விளங்குவதாக சொல்வதாக இருந்தால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது என்பது அவனுடைய அசல் பெயர், அது இஸ்மி என்பதாக சொல்வார். லக்கபு புனை பெயர் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சாதிக்குல் அமீன், அவர் உண்மையாளர்கள், நம்பிக்கையாளர்கள் என்று பெருமானாரத்தில் இருந்த அந்த சிறப்பு தன்மையை என்ன செய்யறது, வெளிப்படுத்தி அதை மையப்படுத்தி சொல்லப்படும். இதற்கு என்ன செய்ய லக்கபு என்பதாக சொல்லப்படும். புண்ணியத் என்றால் இன்னாருடைய தந்தை, இன்னாருடைய மகளிராக சொல்லப்படும் இந்த வளமை இருக்கும். உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் காசிம்
காசிமுடைய தந்தையின்பாக பெருமானாருக்கு ஒரு பெயர் இருக்கிறார். சரியா? இதே மாதிரி அந்த பிள்ளைகளுடைய அந்த பெற்றோருடைய என்ன செய்யறது, அந்த பெயரை சேர்த்து சொல்லக்கூடிய புண்ணியத்திற்காக சொல்வார். சரி, இப்ப நான் இங்கே சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், பொதுவாகவே ஒரு புனை பேர் வைக்கலாமா, புனை பேரை கொண்டு அழைக்கலாமா என்று சொன்னால் கூடும். ஆனா அதே நேரத்திலே அவருடைய மனதை புண்படுத்துவது மாதிரி உள்ள பட்ட பேர்களை கூட நாம் அழைக்க கூடாததைத்தான் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அதனுடைய நோக்கம் என்னவென்றா, நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னது மாதிரி ஒரு மனிதனுடைய மனம் புண்பட்டு விடக்கூடாது. ஒரு மனிதனுடைய மனம் என்பது புண்பட்டு விடக்கூடாது என்பதை மார்க்க மிக வலியுறுத்துகிறார். இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா இப்போது இறக்கி வைத்தார் என்பதற்கு அறிஞர் மக்கள் ஒரு செய்தியை கூறுகிறார்கள். அபூ ஜபீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்திலே எங்களுடைய கூட்டமான பனு சலீமா என்ற கூட்டத்தார்கள், அவர்கள் எல்லோருக்குமே 2-3 பெயர்கள் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சில நேரத்திலே சில பெயர்களை கொண்டு அழைப்பார்கள். ஒருவர் அழைக்கிற நேரத்தில் சில பட்ட பேர்களை கொண்டு அழைப்பார்கள். பெருமானாருக்கு சொல்லப்படும் இல்லையா, இன்னாருக்கு இப்படியா பட்ட பேர் சொல்லப்படும், புனை பேர் சொல்லப்படும். அப்ப அதனால பெருமானார் பேரைக்குள்ள அழைக்கிற நேரத்திலே சில மக்கள் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த பேரைக்குள் நீங்கள் அழைக்க வேண்டாம், அவர் அதை வருத்தப்படுவார்வாக சொல்லப்பட்டது. பொதுவா பெருமானாருக்கு சொல்றாங்க, சில பேர் சொல்றாங்க எனக்கு என்ன புனை பேரை, சில பேர் சொல்லுவாங்க இவரை மதீனாவை இப்படிலாம் கூப்பிடுவாங்க சொல்லி சில பேர் சொல்லிடுறாங்க. முடிஞ்சு போச்சு. பெருமானாரை ஞாபகம் இருக்கு. பெருமானார் அவர்கள் அந்த பேரை கொண்டு அழைக்கிற நேரத்திலே சில மக்கள் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த பேர் அவருக்கு இருப்பது உண்மைதான், ஆனால் அந்த பேரை கொண்டு அழைப்பதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவர் மன வருத்தப்படுவார் பெருமானாருக்கு சொல்லப்பட்டது. அப்போது அற்புதம் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைத்தார், நீங்க செய்யாதீங்க, கெட்ட பட்ட பேர்களை கொண்டு மனதை புண்படுத்துகின்ற என்ன செய்யறது பட்ட பேர்களை கொண்டு நீங்கள் அழைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு சொன்னாலும் கூட இது பொதுவான சட்டம் தான். பெருமானாரை நோக்கி சொல்லப்பட்டாலும் கூட பொதுவான சட்டம் என்று சொன்னால், ஒருவரை புனை பெயரை கொண்டு அழைக்கலாமா என்று சொன்னால் அந்த பெயரை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலுமே ஒரு ஊரினுடைய உள்ளம் காயப்பட்டு விடக்கூடாது என்பதைத்தான் மார்க்கும் கவனமாக இருக்கிறார். ஒரு செய்தி. இரண்டாவது செய்தியாக, அதே நேரத்திலே ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்ற சிறப்பு தன்மைகளை வெளிப்படுத்தி அவருக்கு நல்ல பட்ட பெயர்கள் சூட்டலாமா என்று சொன்னால் சூட்டலாம். பெருமானார் அப்படியெல்லாம் மனதார புகழ்ந்து நல்ல பெயர்களை வைத்திருக்கிறார்கள். பெருமானார் அவர்கள் அந்த சஹாபாக்களில் இருந்த பலருக்கும் பெருமானார் பெயர் வைத்திருக்கிறார்கள். அவரிடத்தில் இருந்த சிறப்பு தன்மைகளை வெளிப்படுத்தி அதை ஊக்கப்படுத்தி பெருமானார் பெயர் வைத்திருக்கிறார்கள். ஹதீஸ்ல ஒரு செய்தி வருகிறது. அதற்கு அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கையாக திருமதி ஷரீஃபினுடைய 3790வது ஹதீஸாக வருகின்றது. பெருமானார் அவர்கள் இந்த ஹதீஸிலே பலருக்கும் பல சிறந்த பெயர்களை வைத்திருக்கிறார்கள். அந்த பெயர்களை வைப்பதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அவருடைய நல்ல விஷயத்தை பாராட்டி மனம் திறந்து பாராட்டி பெயர் வைத்திருக்கிறார்கள். அதாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு அவருடைய நல்ல விஷயத்தை ஊக்கப்படுத்தி நல்ல பெயர்கள் வைக்கலாம், தப்பு இல்லை. பெருமானார் வைத்திருக்கிற ஹதீஸ்ல வருகிறது, சொன்னார்கள், அரஹம் உம்மத்தி பி உம்மத்தி அபூபக்கர். பெருமானார் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்திலே என்னுடைய உம்மத்தின் மீது அதிகமாக இரக்கம் காட்டக்கூடியவர் அபூபக்கர் என்பதாக பெருமை வைத்தார். அரஹம் உம்மத்தி என்பது அவருடைய பேர். என்னுடைய உம்மத்திலே என்னுடைய உம்மத்தின் மீது அதிகமாக இறக்க முடிவர் என்ற பெயர் அபூபக்கர் சொந்தம். ஏனென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இந்த உம்மத்தின் மீது அதிகமாக அன்புடையவர்களாக அவர்களுக்கு அதிகமாக உதவி செய்தவர்களாக வாழ்ந்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த மார்க்கத்துக்கும் சரி மக்களுக்கும் சரி அபூபக்கர் சித்தீக்கை போன்று யாரும் உதவி செய்ததில்லை. அப்படியே உதவி செய்தார். அதனால் தான் மார்க்க விரிவடைந்ததற்கு பிறகு ஏராளமான மக்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மஸ்ஜித் நபவிக்கு ஆரம்பத்திலே நிறைய வழிகள் இருந்தது. ஒவ்வொருவரும் பல வழியில வருவார். எல்லா வழியையும் அடைக்குமாறு சொல்லுமானால் அபூபக்கர் சித்தீக்குடைய வழியை அடைக்க வேணும். என்று சொன்னார், அவர் இந்த மார்க்கத்துக்கு செய்த உதவிக்கு நன்றி கடனாக அந்த வழி இருக்கட்டுவாக சொன்னார்கள். இன்றும் தரீக்கே அபூபக்கர் வழி என்பது மதீனாவுக்கு மஸ்ஜித் நபவிக்கு நேர இருக்கிறார். அப்ப என்னன்னா, அந்த அளவுக்கு இந்த உம்மத்தின் மீது இரக்கமுடையவதாக இருந்தார்கள். அதை பாராட்டி பெருமானார் பேர் வைத்தார்கள். அபூபக்கர் சித்தீக் அவர்கள் எவ்வளவு பெரிய இரக்கமுடையவர் தெரியுமா?
எல்லா விஷயத்திலேயுமே இறக்கக்கூடியவர்கள். இபாதத்தில் மட்டுமல்ல, இபாதத்து மட்டுமல்ல, இங்கே சொல்வதே உம்மத்தின் மீது இறக்கமுடையவர்கள். இந்த சமுதாயத்துக்கு எந்த நேரத்தில் என்ன உதவி தேவையோ அந்த உதவி செய்ய வேண்டும். இறை வணக்கங்கள் செய்யக்கூடிய இடத்திலே உதவி இல்லை, உதவி செய்யக்கூடிய மக்களிடத்திலே இறை வணக்கம் இல்லை. அபூ சித்திக் அவர்கள் எப்படிப்பட்ட இறக்கமுடையவர் வரலாற்று எழுதுகிறார்கள். நான் உங்களுக்கு சென்ற வாரத்திலே வக்ஃபை பற்றி பேசுகிற நேரத்திலே கூட இந்த உலகத்தில முதல்ல ஒரு வக்ஃப் செஞ்சவர் யார், இரண்டாவது வக்ஃப் சொன்னவரை சொன்னேன். அதெல்லாம் இந்த உலகத்திலே இடங்களையும் தோட்டங்களையும் வக்ஃப் செய்தவர்கள், சுத்தத்திலே வக்ஃப் செய்தவர்கள். முதல்ல பள்ளிவாசலுக்கு இடத்தை வாங்கி வக்ஃப் செய்தவர்கள் அபூ சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பெருமானார் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு மஸ்ஜித் நபவியை கட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட நேரத்திலே என்ன செய்யறது, மஸ்ஜித் நபவியை கட்டக்கூடிய சூழல் ஏற்படுகிற நேரத்திலே அந்த இடம் யாருக்கு சொந்தமாக இருந்தது? 2 எத்தீமான சிறுவர்களுக்கு சொந்தமாக இருந்தது, 2 எத்தீமான பிள்ளைகளுக்கு சொந்தமாக இருந்தது. அந்த இடத்தை விலைக்கு வாங்கி, நல்ல விலை கொடுத்து வாங்கி அதை வக்ஃப் செய்தவர்கள் அபூ சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இன்னைக்கு மஸ்ஜித் நபவி இருக்கிறது சொன்னால், இந்த மஸ்ஜித் நபவியுடைய அசல் கட்டிடம், அசல் இடம் யாருக்கு சொந்தம் தெரியும்? அபூ சித்திக். அவர் எல்லாரும் விலைக்கு வாங்கி இந்த உம்மத்துக்கு வக்ஃப் செய்தார்கள். அவர் அபூ சித்திக் அவர்கள் வந்து அதிகமான அடிமைகளை வாங்கி உரிமை விட்டவர். பிலாலை அங்கு பிலாலை உரிமை விட்டது அபூ சித்திக் தான். அவருடைய எஜமான உமையா போட்டு அவனை அந்த அடி அடிப்பான், வாங்கி உரிமை விட்டவர். ஜின்னீரா என்ற பெண்மணி அவனை அடித்து அடித்து அந்த உமையா உமரை பாருக்கு அடித்து அடித்து வந்து கண்பார்வை பறிபோம். அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க, அவ்வளவு பொறுமைகள் செய்தார். அவரெல்லாம் உரிமை விட்டது யார்? அபூ சித்திக். நிறைய வரலாறு இந்த உம்மத்துக்கு எந்த நேரத்தில் என்ன உதவி தேவையோ அள்ளி கொடுத்தவர்கள். தபூக் போர் நேரத்தில் வீட்டில் இருக்க எல்லாவற்றையும் வந்து கொடுத்தாங்க இல்லையா? ஒரே பாடு கூட சொல்லுவாங்க இல்லையா? அவர் பாதி செல்வத்தை கொடுப்பாங்க, இப்ப எல்லா செல்வத்தையும் கொடுப்பார். மசூதா கேட்பாரு, என்ன வீட்டுக்கு என்ன வச்சுட்டு வந்தீங்கப்பா? ஒரே பாரு சொல்லுவாங்க, நான் பாதி எல்லாருக்கும் கொடுவதே பாதி வீட்டுல வந்துருக்கேன். நீ எதுக்கு கொண்டு வந்துருக்க? அபூ சித்திக் இடத்துல கேட்டு நேரத்துல சொன்னாங்க, ரசூலை வீட்டுல வச்சுட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தேன்வா. அப்ப இந்த உலகத்திலே அதிகமாக இந்த உம்மத்தின் இறக்கமுடையவர்கள் அபூ சித்திக் இருந்தாரு. பெருமாள் அந்த பேரை சுற்றினார்கள். இரண்டாவது வருகிறது இந்த மார்க்கத்திலே தீனுடைய விஷயத்திலே மிக கடினமாக பெருமானா சொன்னார். மார்க்க விஷயத்தை பிடிப்பானவர்கள், மார்க்கத்தை வந்து எந்த கட்டத்திலேயுமே யாரும் விட்டு கொடுக்க மாட்டார். அந்த தீனுடைய விஷயத்திலே பிடிப்பாக மக்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்பது வேறு, ஆனால் மார்க்க விஷயத்திலே பிடிப்பாக வைக்க வேண்டும். வரலாற்று செய்தி வருகிறது, ஒரு தடவை ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு யூதருக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கு வருகிறது. பெருமானார் விசாரித்து விட்டு அது செய்யறாங்க. அந்த யூதன் மற்றும் நியாயம் இருக்க யூதருக்கு தீர்ப்பு சொல்லுவார். அப்போ அந்த மூமின் சொல்வார், மூமின் என்று சொன்னால் மூமினுடைய தோற்றத்திற்கு முனாஃபிக் அவர் சொல்வாரு, இந்த தீர்ப்பு யஹூதியிட சொல்வாரு, இந்த தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு இதை வந்து விருப்பம் இல்லை, உடன்பாடு இல்லை, வாங்க உமரை ஃபாரூக் இடத்தில் போகலாம் என்றார். உமரை ஃபாரூக் இடத்திலே செல்கிறார்கள். சென்ற போது என்ன செய்வாரே, அந்த யூதர் சொல்வார், எனக்கு வெறுப்பத்தில் இந்த பிரச்சனை ஏற்பட்டது, நாங்க பெருமானாரத்திலே போன பெருமானாரை சாதமா தீர்ப்பு சொன்னாங்க, சொன்ன நேரத்திலே தீர்ப்பு சொன்னாங்க, அதை இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, கூட வந்துருந்தா. உமரே ஃபாரூக் ஒரு அமர சொல்லி விட்டு உள்ள போவாங்க, வால் எடுத்து வந்து அதை வெட்டிடுவாங்க. வெட்டிவிட்டு சொல்லுவாங்க, அவன் வந்து வால் எடுத்து வந்து சொல்லுவாங்க, பெருமானாருடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு என்னுடைய தீர்ப்பு இதாவது சொல்லி விட்டிடுவான். அந்த நேரத்தில் கூட சலசலப்பு ஏற்பட்டு போகும், எப்படி நீங்க வெட்டலாம் என்றாங்க. அல்லாஹ் தஆலா அப்போதான் இந்த ஆயத்தை இறக்கி வைத்தார். ஃபலா வரப்பிக்க லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும். பெருமானார் ஸல்லல்லாஹு தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாதவர் மூமினே இல்லை என்றால் அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கி வைத்தார். அப்ப மார்க்கத்தினுடைய விஷயத்திலே தீனுடைய விஷயத்திலே பிடிப்பானவர்கள் பெருமானார் அவர்கள் பெருமானாருடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம் தீன். அந்த தீனுடைய விஷயத்திலே பிடிப்பானவர் ஏற்றுக்கொள்ளாதவருக்கு என்னுடைய தீர்ப்பு இதானதாக சொல்வார். அதே மாதிரி பெருமானார் சொல்வாங்க, எனது அதிகமாக வெட்கமுடையவர்கள், வெட்கத்திலே அதிகமாக வந்து வெட்கமுடையவர்கள் என்ன செய்வாங்க, உஸ்மானை கனிவாக பெருமானா சொல்வாங்க. ஏன்னு சொன்னால் அவர் அந்த அளவுக்கு வெட்கமுடையவராக இருந்தார்கள். முதல் பெருமானா வீட்டில் இருப்பாங்க, அபூ சித்திக் வருவாங்க, ஊரே ஃபாரூக் அடுத்து வருவாங்க. வருகிற நேரத்துல பெருமானா யதார்த்தமாக இருப்பான், அவருடைய கீழாக இருந்து கொஞ்சம் மேலே ஏறி இருக்கும். உஸ்மான் ஏறி வருகிற நேரத்தை பெருமானார் எழுதி செய்வாங்க, தன்னை சரி செய்து கொண்டு ஃபுல்லா வாச்சு உட்காருவாங்க.
சொல்லுவாங்க, இவர் யாருன்னு சொன்னார், இவரை கண்டு மலக்குகள் கூட வெட்கப்படுகிறார் வாக்கு சொன்னாங்க. இவரை கண்டு மலக்கள் கூட வெட்கப்படுகிறார் வாக்கு சொன்னாங்க. அதே மாதிரி அடுத்து பெருமானா சொல்லுவாங்க, வாக்குலாவும் அலி, அதிகமாக சரியாக தீர்ப்பு சொல்கின்ற விஷயத்திலே அதுல அலியை விட சிறந்தவர்கள் வாக்கு சொல்வார். அது அலி அல்லாஹு தஆலா மாதிரி யாரும் தீர்ப்பு சொல்ல முடியாது. அவ்வளவு விரைவாக அவ்வளவு சிறந்த முறையிலே தீர்ப்பு சொல்லக்கூடியவராக இருப்பார். வரலாற்றில் நிறைய செய்தி வரும். சில நேரங்களிலே உடனடியாக தீர்ப்பு சொல்வார்கள். தீர்ப்பு சொல்றது கூட உடனே சொல்வார்கள், நீதியாக நேர்மையாக சொல்வார். நஃபத்து அரபுகிற கிதாபுல ஒரு வரலாறு இருக்கிறாங்க. ஒரு இடத்திலே 2 நண்பர்கள் சாப்பிடுறது அமர்றாங்க. ஒருவருக்கு 3 ரொட்டி சொந்தம், ஒருவருக்கு 5 ரொட்டி சொந்தம். 2 பேரும் சாப்பிடுறதுக்கு உட்கார்றாங்க. அந்த வழியை ஒருத்தர் போறார். கொஞ்ச நேரம் கவனிச்சுக்க, சீக்கிரம் கவனிச்சுக்க, நேரம் ஆயிடுச்சு. என்ன செய்யறாங்க, அந்த பக்கம் இன்னொருவர் போறார். போகிற நேரத்துல அவர்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி வாங்க சாப்பிடணும்னு கூப்பிடுறாங்க. அவர் வந்தாரு, சாப்பிட்டார். சாப்பிட்ட பிறகு அவர் என்ன செய்யறாரு, 8 திருகத்தை கொடுக்கிறார். 8 திருகத்தை கொடுத்துட்டு 8 மாசத்துல அவர் போயிட்டார். அந்த 5 ரொட்டிக்காரர் சொன்னாரு, 5 ரொட்டி வச்சிருந்தேன், நான் 5 ரொட்டி வச்சிருந்தேன், அதனால என்ன செய்ய, எனக்கு 5 எடுத்துக்கிறேன், நீ 3 வச்சிருந்தாலும் 3 எடுத்துக்கிறாங்க சொல்றார். அந்த 3 ரொட்டிக்காரர் சொல்றா, இல்ல ஆளுக்கு பாதி, 4 நாளா பிரிக்கிறான். அந்த 2 பேருக்கு மத்தியில சண்டை ஏற்பட பஞ்சாயத்து போகுது. அலிலாவத்துல சொன்னாங்க, யார்கிட்ட 3 ரொட்டிக்காரர் சொல்லுவாங்க, இங்க பாப்பா, அவர் கொடுக்கறத வாங்குறத வாங்கிக்க, நான் அவருக்கு தீர்ப்பு சொல்றதா 1 தான் தருவேன், 1 திருகம் தான் தருவேன்னு சொல்லுவோம். இல்ல நீங்க சொல்லுங்க பார்த்தோம், நீங்க சொல்லுங்க பாக்குறாங்க. உடனே அவர் சொன்னாரு, ஒண்ணும் இல்லப்பா, இப்ப 3 பேரு சமமா சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. 3 பேர் கூட குறைய சாப்பிட்டு இருக்கலாம், நம்ம கணக்கு வச்சிருவோம். இப்ப 3 பேர் சமமா சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. 8 ரொட்டி 3 பேர் சமமா சாப்பிட்டீங்க. இந்த கணக்கு எப்படின்னு கேட்டா, ஒரு ரொட்டியை 3 பாகமாக்குனீங்க, ஒரு ரொட்டியை 3ஆ பிச்சு 3 பேர் சாப்பிட்டீங்க என்பதாக வைத்துக் கொள்ளுங்க. மொத்தம் எத்தனை ஆச்சு, 8 ரொட்டி ஆச்சு. இந்த 8 ரொட்டி எத்தனை பாகம் ஆச்சு, 3 24 பாகம் ஆச்சு. சரி, 24 பாகத்தை 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுருக்கீங்க. சரி, அவர் இப்ப 5 ரொட்டிக்காரர் இருக்கா இல்லையா, 5 ரொட்டிக்காரர் ஒரு ரொட்டி 3 இருக்குன்னா 515. நீ 3 ரொட்டி என்ன செஞ்ச, 3 ரொட்டி 3 ஆக்குறது 9. இந்த 9ல என்ன செய்யறது, 9ல நீ 8 சாப்பிட்டுட்ட, மொத்தம் 24. நீங்க சரியா கரெக்டா சாப்பிட்டீங்க, ஆளுக்கு 1 ஷேர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஆளுக்கு எத்தனை வரும், 9 வருமா? ஒரு ஆளுக்கு வரும், சாரி ஒரு ஆளுக்கு வரும், ஒரு ஆளுக்கு 8 வந்தா 3 24. சரியா, 3 24 ஆயிடுச்சு. அப்ப என்ன செய்யறது, மொத்தம் 8 ரொட்டி 3 மணாக ஆக்கணும், 24 ஆயிடுச்சு. நீங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஆளுக்கு 8, ஒரு ஆளுக்கு 8 வச்சாலும் கூட என்ன செய்யறது, சரியா சாப்பிட்டுருக்கீங்க. இப்ப 3 ரொட்டிக்காரனுக்கு என்ன செய்யறது, 9 ஆச்சா இல்லையா, 9 8 சாப்பிட்டுட்டேன், உனக்கு 1 தான் முடிஞ்சு, ஒரு பங்கை தான் அவன் சாப்பிட்டுருக்கான். அவனுக்கு 15 பாகத்துல 8 சாப்பிட்டது போக அவனுக்கு 7 பாகத்துல சாப்பிட்டான். இப்ப என்ன ஆச்சு, அவன் 7 திருகத்தை கொடுத்துரு, நீ 1 திருகத்தை வாங்கி ஓடிப்போன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. எதுக்கு சொல்றான் அப்படின்னா, அந்த அளவுக்கு உடனடியாக தீர்ப்பு சொல்லக்கூடிய விஷயத்துல அது அலிலாஹு மிக பிரியவராக இருந்தான். அது மாதிரி என்ன செய்யறாங்க, சஹாபாக்குடைய வரலாறு நிறைய செய்திகள் வருகிறது. என்ன செய்யறாங்க, பெருமானா அவர்கள் சஹாபாக்கிடத்தில் இருந்த உயர்ந்த பண்புகளை என்ன செஞ்சாங்க, பாராட்டி அவருக்கு நல்ல பேர்கள் வைக்கக்கூடியவமாக இருந்தாங்க. நிறைய செய்திகள் இருக்கு, இன்னொரு ஜும்மாவில் உங்களுக்கு விரிவாக கூறுகிறேன். அதனால சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நம்ம யாருக்கும் தவறாக மனதை புண்படுத்துவது மாதிரி பேர்களை சொல்லி அழைக்க கூடாது. நல்ல பெயர்களை, நல்ல புனை பெயர்களை வைத்து அழைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவரிடத்திலே நல்ல விஷயங்கள் இருக்குமானா மனம் திறந்து பாராட்டுகின்ற பண்பாடு. நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, நம்ம அவரை புகழ்ந்தா அப்படின்னா அவருக்கு பெருமை வந்துருமோ, அவர் மீது நினைக்கிறோம். அல்ல, அவரை புகழ்வது என்பது அவரை ஊக்கப்படுத்துவது மாதிரி. பதிரில் உட்கார்றோம், பதிரில் என்ன செய்யறாங்க, தங்க முடிவு பண்றாங்கல்ல, தங்க முடிவு பண்றாங்க. ஹபாபின் அரசு சொன்னார், இங்க தங்குறது உங்களுடைய உத்தரவா, அல்லாஹ்வுடைய உத்தரவா, இல்ல என்னுடைய ஆலோசனை, இந்த இடம் வேணாம், மழை பெய்தா இந்த இடம் பள்ளத்தாக்கு, மழை நீர் சேர்க்கணும், தங்குவது கஷ்டமா இருப்பாங்க சொல்லி எல்லா இடத்துல, அது வேற இடத்துல தங்க வருவானா சொல்லுவான். ஒரு நேரத்துல மழை அந்த இடம் பூராவது புறமாய் அவருக்கு ஹப்பாவில் வரத்துக்கு பெருமானா சொல்லுவான், அது சாகுமுறை, நீ ஒரு சீரிய சிந்தனையாளராக சொன்னான். இதுவரை என்ன செய்ய, நம்முடைய பிள்ளைகளிடத்திலேயே நல்ல விஷயங்கள் இருக்குமானால் மனம் திறந்து பாராட்டுகிற நேரத்தினுடைய ஊக்கம் பெறுவார்கள் என்பதான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. இதை கேட்டவரை கண்டுபிடிக்கலாம். சுபானந்தி சுபானுக்கெல்லாம்
أشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربي رب العزة عما يصفون وسلام والحمد لله رب العالمين صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب العالمين.